hello everyone, welcome to my channel. So இது பாத்தீங்க அப்படினா இந்த சேனல்ல chapter 1 so matter in surrounding அதாவது 9th standard physics ஓட நம்ம NCERT books line by line நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So 2 page 3 page அத மாதிரி நான் ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் பிளான்ல இருக்கேன். So after that we will discuss the further video. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா நீங்க you have to try to start to your friends. Okay? So இது பாத்தீங்க அப்படினா first unit matter. ஓகேங்களா? So already நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, already நீங்க படிச்சிருப்பீங்க what is mean by matter. Okay? So இங்க பாத்தீங்க அப்படினா ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க matter அப்படினா நம்ம அதாவது the air breathe, the food we eat, stones, clouds, stars, plants and animals, even small drop of water அந்த மண்ணில் இருக்கிற சின்ன பார்ட்டிகளுமே இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷனை சொல்கிறோம் அப்படின்னா இந்த மேட்டர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதாவது எந்த ஒரு சின்ன அளவு ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் அது வந்து லைக் சாண்ட், இங்கே சொல்லிக்கிறாங்க பாருங்கள், லைக் சாண்ட் ஒரு ஸ்மால் அவ்வளோ சாண்டில் இருக்கிற ஸ்மால். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு ஆக்டிவிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml பிரேக்கர் எடுத்துக்க சொல்கிறாங்க. தென் fill the half of the breaker with water and mark the level of water. இங்கே பாருங்கள், ஒரு பிரேக்கர் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ஆஃப் டைம் வந்து வாட்டரை பில்ட் பண்ணுறாங்க, அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. தென் dissolve some salt sugar with the help of glass rod. ஸோ ஒரு கிளாஸ் ஸ்பூன் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சால்ட் உள்ளே போடுறாங்க, டிசால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த வாட்டரை டிசால்வ் பண்ண உடனே வாட்டர் சால்ட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுது பாருங்கள், அப்சர்வ் த எனி சேஞ்சஸ் இன் த வாட்டர் லெவல். இப்போ வந்து நீங்கள் உங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த வாட்டர் லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, வாட் யூ திங்க் வாட் ஹேப்பன் இன் த சால்ட், பட் டஸ் த சால்ட் இஸ் டிஸப்பியர் அண்ட் டஸ் த லெவல் ஆஃப் வாட்டர் இஸ் சேஞ்ச். ஸோ லெவல் ஆஃப் வாட்டர் சேஞ்ச் ஆகாது, ஆனால் சால்ட் பார்த்திங்கன்னா டிஸப்பியர் ஆகிருக்கும். பட் சால்ட் டிஸப்பியர் ஆகியிருந்தாலும் சம் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் போக போக அந்த டோட்டலாக வந்து அது உங்களுக்கு டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மேட்டர்ஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ அதிலே பாருங்கள் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்மளோட யூனிட் அண்ட் ஃபார்முலாஸ் எவ்ரிதிங் வி நீட். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லிக்கிறாங்க. எஸ்ஐ யூனிட் ஸ்டாண்டர்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் பார்த்திங்கன்னா கிலோகிராம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் பார்த்திங்கன்னா கிலோகிராம். தென் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர். ஸோ கியூபிக் மீட்டர் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர். அது என்ன சொல்லுவாங்கன்னா மீட்டர் கியூப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? த காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் வால்யூம் இஸ், வால்யூம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம 1 லிட்டர் ஆயில் கேட்போம் பார்த்தீங்களா, அதுதான் வால்யூம். ஓகேங்களா? 1 லிட்டர் அப்படின்னு கேட்போம், அதுதான் வால்யூம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 கிலோகிராம் அப்படின்னா ஒரு அரிசி வாங்கினா அரிசி போய் நம்ம 1 கிலோகிராம் கேட்க மாட்டோம், அதை வந்து 1 kgன்னு கேட்போம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? கியூபிக் மீட்டர் சொல்லுவோம். காமனாக வந்து ஒரு வால்யூம் வந்து அரிசியை வந்து இவ்வளோ வால்யூம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அரிசியை வந்து இவ்வளோ கேஜி இருக்குது இவ்வளோ மாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வால்யூம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கண்டென்ட் மீன்ஸ் ஒரு லைக் மில்க் வாங்கினா நீங்கள் மில்க்கு ஆயில் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்க, வாட்டர் இதெல்லாம் வாங்கினா 1 லிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த 1 லிட்டர் தான் 1 லிட்டர்னால் என்ன மீனிங்னா 1 லிட்டர்னால் 1000 ml. ஓகேங்களா? 1000 ml ஈக்குவல் டு 1 லிட்டர். தென் 1 லிட்டர்னால் 1 dm cube. ஓகே, தென் 1 mlனா என்ன, 1000 ml சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 1000 ml. ஸோ 1 ml என்னென்னா 1 சென்டிமீட்டர் கியூப். 1 ml என்ன மீனிங், 1 சென்டிமீட்டர் கியூப். The SI unit of mass is kilogram. The SI unit of volume is cubic meter. Then the common unit of measuring volume பார்த்திங்க அப்படின்னா லிட்டர்லாம் சொல்லுவாங்க. வால்யூம்னா அந்த வால்யூமோட இது இப்படி நம்ம இப்படி வச்சுக்கலாம், இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வால்யூம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து 1 லிட்டர் ஆர் 2 லிட்டர் 3 லிட்டர் 1000 ml. 1 லிட்டர்னால் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 1000 ml. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த ஒவ்வொரு டேட்டாவும் அதனுடைய ஃபார்முலாவும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பேஜ் பை பேஜ் ஃபார் NCERT ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் we will move for 7.5 students also. Then
in Tamil medium students also. Okay, Tamil medium students and also state board, all video we will discuss, all the chapters we will discuss based on from maths and physics. Okay, thank you my dears, we will see in the next update. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ அப்டேட் மாதிரி தான் கொடுத்துருக்கிறேன், ஜஸ்ட் சாஃப்ட்வேர் செக் பண்ணுறதுக்கு. we will see in the next update. Thank you my dears. அப்போ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கண்டனுக்காக நான் போட்டுருக்கிறேன். ஸோ இந்த ப்ரொமோஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜென் ரிவ்யூவில் உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உள்ள அதில் ரிவ்யூலாம் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், எந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுமே அதில் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ மை டியர்ஸ். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ஓகேவா இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் ஓகே மீன்ஸ் யூ கேன் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர்ஸ். வி வில் see in the next video with perfect level.